அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழும் அதிசயமாக 7ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் சாதகமற்ற சூழல் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம், இனி ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி, விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் பிற்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனாதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். என
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீன ராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நிகழ்வாக எவையெல்லாம் இருக்கின்றன என்று பார்க்கும்போது குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் வலம் வருகிறாருங்க. லாப குருவால் உறுதியாகவே இந்த வாரத்தில் நினைத்த காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். தனலாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். பண பற்றாக்குறை நீங்கி பண வரவு மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போட்டித் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய வேலை சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உறுதியாகவே இந்த தருணத்தில் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும். வேலை தேடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் அதே வேளையில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனமிட்டு பேசினால் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல 3ஆம் நபரின் தலையீட்ட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அதனால் பிரச்சனை வரலாம். இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் அதோடு மட்டுமல்லாது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும் சிம்மராசிக்காரர்களுக்கு